என் செல்லக் குழந்தையே, ஆபத்து செய்தியை உன் தாயானவள் கொண்டு வந்த பொழுதெல்லாம் ஓடோடி வந்து என்னவென்று கேட்ட என் பிள்ளைக்கு இன்று உன் தாயானவள் அசுர வெற்றி கொண்டு வந்திருக்கிறேன். என்னவென்று கேட்காமல் சென்று விடுவாயா என்ன? உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம், இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகிறது. உனக்கான நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்களை நினைத்து கலங்கியது இத்தனை நாளும் உன்னுடைய மிகப்பெரிய பலகீனமாக இருந்தது. ஆனால் இனிமேல் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக மீட்டு கொண்டு வருவாய். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக கடந்து வருவாய். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருவாய் என்பதுதான் உண்மை. இனி உனக்கான வாழ்க்கை, உனக்கான வாய்ப்புகள், உனக்கான தேவைகள் என்று ஒவ்வொன்றையும் புரிந்து நீ வாழ வேண்டிய நேரம் இது. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நான் எப்பொழுதும் உறுதியோடு நிற்கிறேன். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கே என்று எல்லா நிலைகளிலும் உன்னை முன்னிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி நடக்கும் விஷயங்களை நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது எந்த விஷயங்களானாலும் அதை உன்னுடையதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்குவதை தாண்டி, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் கலக்கமடைவதை தாண்டி, உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நன்மதிப்பை பெற வேண்டும். எதையுமே நாம் யோசித்து இனி கலங்க ஒன்றுமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து நாம் பதற ஒன்றுமில்லை. உனக்கான நேரம் என்னவென்று நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம், நீ எந்த நாளிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எப்பொழுதும் இனி உன்னை நீ பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான். மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டோ, மற்றவர்களினுடைய செயல்பாடுகளை கண்டோ நீ எப்பொழுதும் உன்னை பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான். இவ்வளவு நாளும் வாழ்க்கையை கடந்து வந்த நமக்கு இனி இருக்கின்ற காலங்கள் அதை கடந்து வர தெரியாமல் இல்லை. இனி இருக்கின்ற காலங்கள் அதை என்னவென்று நாம் புரியாமல் இல்லை. எதையுமே நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம், எப்படி நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. வாழும் காலம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக உணர வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை தாண்டி, தெய்வம் வருகிறது என்பதனை எல்லாமும் கடந்து, எந்த நாளிலும் நாம் தெய்வத்தின் அருகில் இருக்கிறோம் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். எந்த நாளிலும் தெய்வத்தின் அருகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடும் சரியான தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாற்றங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கான ஒன்றை நாம் எப்பொழுதும் பெற்றுவிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல எதையும் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல எதையும் நடத்திவிட்டு சென்று விடுவார்கள். நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் நம் எதிரில் இருப்பவனுக்கு என்ன பாதிப்பு உருவாகும், அது அவர்களை எப்படியெல்லாமும் காயப்படுத்தும் என்பதை பற்றி எல்லாம் இவர்கள் கலக்கப்படுவதில்லை. அதையெல்லாமும் ஒருபோதும் இவர்கள் யோசிப்பதும் இல்லை. யோசிப்பதனால் இவர்கள் எந்த பலனையும் நிச்சயமாக அடையவும் இல்லை என்பதனால். ஏனென்றால் நீயும் அவர்களுக்கு தகுந்தாற் போலத்தானே நடந்து கொள்கிறாய். கஷ்டங்களை தொடர்ச்சியாக உனக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்களிடம் ஒருபோதும் நீ எதிர்த்து எந்த கேள்விகளையும் கேட்பதில்லை. கண்ணீர் வடித்து ஓரம் நிற்கிறாய். உன் கண்ணீரையே கண்டு கண்டு ரசித்து அது அவர்களுக்கு ஒரு போதையாகவே மாறிவிட்டது. என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒரு போதையை இவர்களுக்கு நிச்சயமாக நீ கொடுக்கக்கூடாது. இனியும் பொறுத்திருப்பாயானால் அது அவர்களை அப்படியே எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளேயே வைத்துவிடும். எதையுமே நாம் நம்முடைய செயலால் மாற்றிவிட வேண்டும். சுற்றி இருப்பவர்களை நாம் நிச்சயமாக நமக்கு எதிராக இருப்பவர்களை எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் ஆளாகாமல் நாம் நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும். என் குழந்தையை, வாழ்க்கை பல மனிதர்களினுடைய திசையை திருப்பி இருக்கிறது என்றால் அது இந்த போதை பழக்கத்தினால். குடும்பமே நிலைகுலைந்து நின்றால் கூட அவர்களுக்கு அது புரிவதில்லை. என் குழந்தையே, எதிலுமே நாம் எப்பொழுதும் தெளிவோடு இருந்து விட்டோமானால் நம்மை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும். அதே நேரம் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லதை நடத்தும். தானும் அழிந்து தன் குடும்பத்தையும் அழிக்கும் மனநிலை யாருக்கும் இங்கே இருக்கக்கூடாது. இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக அம்மா சொல்கின்றேன். எல்லோரும் எந்த ஒரு புரிதலிலும் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவனை பார்த்து எல்லாவற்றிற்கும் ஏக்கப்படுகின்ற நமக்கு, மற்றவர்களை நல்ல வழியில் பார்க்கின்ற நமக்கு, நாமும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அல்லவா? தீய வழியில் இருப்பவனை பின்பற்ற நினைக்கிறோம். நல்ல வழியில் வாழ்க்கையில் முன்னேறுவனை கண்டுகொள்ள மறுக்கிறோம். அவனை பார்த்து பொறாமைப்படுகிறோம். இதை எல்லாமும் முதலில் மாற்ற வேண்டும். இந்த செயல்களை எல்லாமும் முதலில் நிறுத்த வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் ஒரு பிள்ளையாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் ஒரு பிள்ளையாக இல்லை என்றாலும் தீயது செய்யும் ஒரு பிள்ளையாக நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தனை நாளும் இதை எல்லாமும் நான் உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். பலமுறை ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இனிமேலும் இதை எல்லாமும் புரிந்து கொண்டு, இனிமேலும் இதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு சரியாக நீ எதையும் முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நிலையில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி நான் சொல்வது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். நான் வருகின்ற காலம் வரை எல்லாமும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாய். எந்த நாளிலும் இனி எதுவானாலும் சரி, என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். மாற்றங்களை நீ வரவேற்க தயாராக இரு. எப்பொழுதும் கண்கலங்கி ஒருவரினுடைய
சந்தோஷத்திற்கு நீ காரணமாக இருக்காது. அதை கூட என் பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? நம்மால் இவர்களுக்கு நாம் கண்ணீர் வடிப்பது சந்தோஷம் என்றால் இருந்துவிட்டு போகட்டுமே என்று. ஆனால் ஒரு தாயாக என்னால் அதை அனுமதிக்க முடியாது. நான் உன் தாயாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என் பிள்ளையை கண்கலங்க வைக்கின்றவர்களை நான் எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நிச்சயமாக அதற்கு தகுந்தாற்போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த சில தவறான முடிவுகளால் அதிலிருந்து நிறைய பாடங்களை நீ கற்றுக்கொண்டதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்வது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. அதை என்னவென்று உணராமல் இருப்பதுதான் தவறு. அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வதும் மிக பெரிய நல்லது. இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்ற பாடங்களிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் என்னவென்று தலை நிமிரச் செய்ய வேண்டுமே தவிர தலை குனியும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. என் குழந்தையே, பணம் நிம்மதியை கொடுக்குமா என்பது தெரியாது. ஆனால் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று இருக்காது என்பதுதான் நிதர்சனம். அதனால் தேவைக்கான விஷயங்களை எப்பொழுதும் உன் கைகளில் நீ சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. உடைந்து போன நம்பிக்கை, ஒருவரின் மீது நாம் வைத்த நம்பிக்கை உடைந்து போனது என்றால் அதை மீண்டும் திரும்ப பெற முடியாது. உன்னை விட்டு பிரிந்த உறவுகள், நீ இழந்த நிம்மதி, நாம் தேவையில்லாமல் சொல்லிவிட்ட வார்த்தைகள், தவறவிட்ட வாய்ப்புகள், வீணடித்த நேரம், இவை எல்லாமும் நீ எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் மீண்டும் உன்னை திரும்ப வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உன்னோடு தான் நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதையெல்லாமும் நாம் விட்டுவிடாமல் இனி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்வரும் காலங்கள் உனக்கு ஏற்றதை நிச்சயமாகவும் சரியாகவும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு ஏற்ற எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கலங்காமல் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உன் காயங்களை ஆற்றுவது போல உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் அது உனக்கே என்று இனி தேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லோரிடமும் திறமை இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் ஒளிந்து கிடக்கிறது. சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடுகிறார்கள். ஒவ்வொரு முறையிலும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் எதையும் யோசித்து இனி வருந்தக்கூடாது. நம்மை தேடி வரும் பல விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு மேன்மையை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று எதையும் மாற்றிவிட முடியாது என்றாலும் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் எல்லா விஷயங்களையும் நம்மால் எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு. நாம் நினைத்தால்
எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் மீது மதிப்பும் அன்பும் இல்லாத இடத்தில் நீ உன்னை வருத்தி கொண்டு ஒருபோதும் தங்கிவிடாதே. அதை விடுத்து அங்கிருந்து நீ அமைதியாக விலகிச் செல்வதுதான் உனக்கான சுயமரியாதை என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாமுமாக நாம் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கும் இனி நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன். வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய போகிறாய். என் குழந்தையே, விலை மதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே உன் கைகளுக்கு வந்து சேர்வதில்லை. சேர்கின்ற இடமும் நமக்கு தோதாகப்படவில்லை எனும் பொழுது நாம் ஒருபோதும் இதை நினைத்து வருந்துவதை விட அதை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் என்னவாக எடுக்க வேண்டும் என்பதில்தான் உன் கவனம் இருக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதில்தான் உன் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவையிலும் என் பிள்ளை, இனி நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவோடு இரு. அத்தனையிலும் ஒரு மாற்றம் வரும். அத்தனையிலும் ஒரு நல்ல திருப்பம் வரும். யாருக்காகவும் அழக்கூடாது என்று நினைக்கின்ற கண்கள் யாருக்கும் தெரியாமல் யாரையும் காணாமல் கதறிக்கொண்டிருக்கும். யாருக்கும் இதையும் என் பிள்ளை புரிய வைக்க முயற்சி செய்து முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்காதே. எந்த விஷயத்தையும் மாற்றவும் முடியவில்லை. விட்டு விட்டு போவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை விட முடியாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நாம் ஒருவரின் மீது கொண்ட அன்புதான். இந்த அன்புதான் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிய வைக்கும். என் குழந்தையே, எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் சொல்கின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமும் உனக்கு நல்லதை கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் போல உனக்கான நன்மதிப்பை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல தெளிவான விஷயங்களை உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் எதையும் யோசித்து இனி கலங்காமல் நமக்கு கிடைக்கும் வெற்றியை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நம்பு. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தாண்டி வேறு எதுவும் இல்லை. உன்னிடத்திலிருந்து நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு நாளிலும் நம் தெய்வம் நம்மோடு பேசுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த காலத்தையும் வேண்டி இனி எப்பொழுதும் நீ வருத்தமடையாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து நீ அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் இனிமேலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழத் துடிக்கும் இந்த நேரம்
அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்வாய். வெற்றிக்கு மிகவும் அருகில் நீ இருப்பதனால்தான் தெய்வம் அடிக்கடி உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் பிடியில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கட்டும். என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு, என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.